போன வீடியோ நம்ம ஃபார்மட் ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் primary approximation method or appropriation method. Y limited as 4 department AB and ABCD and A and B C are production department. Y limited as 4 department ABCD அதில் A and B C 3 departmentum production department. D is service department. The actual cost of for period as follows: rent, repairs, depreciation, lighting, incident stock, supervision, power. இது எல்லாமே direct expenses. இந்த direct expenses எல்லாமே basis of appropriation எதுக்கு நம்ம சூட்டபிளாக இருக்குன்னு பார்த்து அதில் ரேஷியோ பிரிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு 4000னா இந்த ரெண்ட்டுன்றது 4000 4 டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுக்கணும். யாராருக்கு? ஏபிசிடி. ஏபிசின்றது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டும் டின்றது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ அந்த 4000 யாராக பிரித்து கொடுக்கணும்? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பிரித்து கொடுக்கணும். என்கிட்ட அமௌண்ட் 4000 தான் இருக்குது. இந்த 4000 4 டிபார்ட்மெண்ட் எப்படி பிரித்து கொடுப்பேன்? நம்ம ரேஷியோ மூலிமா பிரித்து கொடுக்கணும். எப்படி ரேஷியோ மூலம்? இந்த ரெண்ட்டுன்றது எதில் நாம் பிரித்து கொடுக்கணும்? ஏரியா ஸ்கொயரில் பிரித்து கொடுக்கணும். அப்போ ரெண்ட்டுன்றது ஏரியா ஸ்கொயரில் பிரித்து தரோம். டிபார்ட்மெண்ட் ஏ பி சி டி 4000 நம்ம 4000 அமௌண்ட்டை 2 டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுக்கணும். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுக்குற. அப்போ ரெண்ட்டுன்றது என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஏரியா ஸ்கொயர். அப்போ ஏரியா ஸ்கொயரில் எவ்வளோ? 300 220 180 100. அது பண்ணுறப்ப ரேஷியோ மூலிமா எப்படி பிரிச்சுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 0 எடுக்கணும், அதே 0 இங்கே எடுக்கிற. அப்போ அதில் ஒரு 0 கேன்சல் பண்ணுறேன். இப்போ கேன்சல் பண்ணுறேன். இந்த 4 நம்பருமே ஒரே நம்பரால் டிவைட் ஆகணும். அப்படி டிவைட் ஆகுனா அப்போ I2 10, 9 2 18, 11 2 22, 5 2 30, 5 2 30, 11 22, 9 2 18, I2 10. அப்போ இதெல்லாம் கூட்டினா டோட்டல் வேல்யூ எவ்வளோ? 40 ரூபாய். 40 rupees. அப்போ இந்த 4000 என்ன பண்ணோம்? இதோட ரேஷியோவில் பிரித்து கொடுக்கணும். என்ன ரேஷியோ? 15:11:9:5. 15 11 9 5 இந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கணும். 4000 × 15 / 40 வகுத்தா அது ஒரு அமௌண்ட் வரும். அப்போ ரெண்ட்டுன்றது எதில் பிரிச்சுக்கணும்? ஏரியா ஸ்கொயரில் பிரிச்சுக்கணும். ரெப்பேர்ஸ்ன்றது இதில் எதில் பிரித்து கொடுக்கணும்? ரெப்பேர்ஸ்ன்றது வேல்யூ ஆஃப் பிளானட். டெப்ரிசியேஷன் அது போத் ஆர் சேம், வேல்யூ ஆஃப் பிளானட் பிரித்து கொடுப்போம். ரெப்பேர்ஸ்ன்றது மெஷினில் தான் வரும் ஆர் பிளானட்டில் வரும். டெப்ரிசியேஷனும் அதே சேம், பிளானட் ஆர் மெஷின். அண்ட் லைட்டிங்ன்றது இதில் வரும். லைட்டிங்ன்றது ஏரியா ஸ்கொயர். அண்ட் இன்சிடென்ட் ஸ்டாக் வேல்யூ ஆஃப் ஸ்டாக். சூப்பர்வைசர் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். பவர்ன்றது கிலோவாட்ஸ் ஆர் ஆர்ஸ் பவர் சொல்லணும். ஆனால் ரெண்டுமே இல்லை, நம்ம வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கில் எடுத்துக்கலாம். பவர்ன்றது கிலோவாட்ஸில் கொடுக்கணும் ஆர் ஆர்ஸ் பவரில் கொடுக்கலாம். ஆனால் நமக்கு ரெண்டுமே இல்லைன்னா நம்ம வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கில் எடுத்துக்கலாம். அப்போ என்ன பண்ணேன்னா Y limited as 4 டிபார்ட்மெண்ட் ABCD அண்ட் ABCன்றது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், Dன்றது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் ஃபார் பீரியட் ஆஃப் அஸ் ஃபாலோஸ். இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே இந்த பேஸ் ஆஃப் அப்ராப்ரேஷனில் ரேஷியோலுமே பிரித்து கொடுத்தா உங்களுடைய ஆன்சர் வரும். ரெண்ட்டு 4000னா அது 4 பேருக்கு பிரிச்சுக்கணும். ரிப்பேர்ஸ் 2400னா அது 2 டிபார்ட்மெண்ட் பிரிச்சுக்கணும். ஒன்று ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், ரெண்டுமே பிரிச்சுக்கணும். இந்த சிங்கிள் அமௌண்ட் எல்லாமே 4 டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி பிரிச்சுக்கணும்னா அந்தந்த எக்ஸ்பென்சஸை இந்தந்த எதுக்கு ஷூட்டபிள் ஆகிற எக்ஸ்பென்ஸ் கூட பிரித்து கொடுக்கணும். முடிச்சு கவனியா. இப்போ ஏரியா ஸ்கொயர் பார்க்குறோம். ரெண்ட்டுன்றது எதில் பிரிச்சுக்கணும்? ஏரியா ஸ்கொயரில் பிரித்து கொடுக்குறோம். அப்போ ரெண்ட்டுன்றது ஏரியா ஸ்கொயரில் பிரிச்சுக்கிறோம். 300 220 180 100. அப்போ ஒவ்வொரு 0 கேன்சல் பண்ணுறோம். பார்க்குறப்ப இந்த 4 நம்பரும் ஒரே நம்பரில் நமக்கு டிவைட் ஆகணும். எப்படி டிவைட் ஆகுனா I2 10, 9 18, 11 22, 5 30. அப்போ ஒரே நம்பரில் டிவைட் ஆகுதுன்னா நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ என்னோடய டோட்டல் வேல்யூ 40 rupees. அடுத்தது வேல்யூ ஆஃப் பிளானட். ரெப்பேர்ஸ்ன்றது எதில் பிரிச்சு போகிறோம்? வேல்யூ ஆஃப் பிளானட். வேல்யூ ஆஃப் பிளானட் எதில் பிரிச்சு போகிறோம்? 24,000 18,000 12,000 6,000. அப்போ இந்த 3 0 கேன்சல் பண்ணுறேன். இங்கே 3 0 எடுக்கிறனா அதே 3 0 இங்கே எடுத்து கேன்சல் பண்ணணும். அப்போ 1 × 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24. அப்போ ரேஷியோ எவ்வளோ?
4:3:2:1 ஒர்க்கிங் யூனிட்ஸ் போட்டு நீ ஈஸியாக போட்டாலும் போடலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக அங்கே போட்டாலும் போடலாம். அடுத்தது வேல்யூ ஆஃப் ஸ்டாக். வேல்யூ ஆஃப் ஸ்டாக்னு எழுதி பிடிச்சிக்கணும். இன்சூரன்ஸ் வந்தால் வேல்யூ ஆஃப் ஸ்டாக் 15,000 9,000 6,000 ஐஃபன். அது பார்க்குறப்ப என்ன பண்ணுறோம், இந்த 3 0 கேன்சல் பண்ணுறோம், அதே 3 0 கேன்சல் பண்ணுறோம். அப்போ 4 6 2 3 6 3 9 5 5. அப்போ ரேஷியோவில் 5:3:2. அப்போ டோட்டல் வேல்யூ 10. அது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் 36 24 18 12. 1 6 6 2 6 12 3 6 18 4 6 24 6 6 36. அப்போ எந்த நம்பர் டிவைட் ஆகுது, 6 6 நம்பரில் ஒரே நம்பரில் டிவைட் ஆகுது. அப்போ டோட்டல் வேல்யூ எவ்வளோ, 15. இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் போட்ட பிறகு என்ன பண்ணணும்னா இங்கே சம் போடணும். ப்ரைமரி ஆஃப் அப்ராப்ரேஷன். ப்ரைமரி ஆஃப் அப்ராப்ரேஷன்னா ஃபஸ்ட்டு இடியம்ஸ் எடுத்துக்கணும், ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும். பேசிஸ் ஆஃப் அப்ராப்ரேஷன், டோட்டல், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். திரும்ப சொல்கிறேன், ஐட்டம்ஸ், பேசிஸ் ஆஃப் அப்ராப்ரேஷன், டோட்டல், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தோம், ரெண்ட்டு பார்த்தோம். ரெண்ட்டு எதில் பிரிச்சுக்கணும், ஏரியா ஸ்கொயரில் பிரிச்சுக்கணும். ஏரியா ஸ்கொயருடைய ரேஷியோ எவ்வளோ, 15:11:9:5. அப்போ ஏரியா ஸ்கொயர் இந்த 4,000 4 டிஃபன் பிரித்து கொடுக்கணும். இந்த 4,000 இன்ட்டு 15/40. 4,000 இன்ட்டு 15/40 பேருக்குன்னா 1,500. திரும்ப 4,000 இன்ட்டு 11/40 1,100. 4,000 இன்ட்டு 9 டோட்டல் வேல்யூ 40 900. 4,000 இன்ட்டு 5 டோட்டல் வேல்யூ 40 500. அப்போ இந்த 4 வேல்யூ கூட்டினா 4,000 கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு ரெப்பயர்ஸ். ரெப்பயர்ஸ்ன்றது எழுதி பிரிச்சு கொடுப்போம், வேல்யூ ஆஃப் பிளானட்டில் பிரித்து கொடுப்போம். வேல்யூ ஆஃப் பிளானட் ரேஷியோவில் 4:3:2:1 டோட்டல் வேல்யூ 10. அப்போ இந்த 2,400 எந்த ரேஷியோவில் பிரித்து தரோம், இந்த ரேஷியோவில் பிரித்து தரோம். 2,400 × 4 டோட்டல் வேல்யூ 10 960. 2,400 × 3 total value 10 720. 2,400 × 2 total value 10 400. 2,400 × 1 total value 10 240. அடுத்தது டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன்றது வேல்யூ ஆஃப் பிளானட்டில் பிரிச்சுடுப்போம். வேல்யூ ஆஃப் பிளானட்டுடைய ரேஷியோ எவ்வளோ, 4:3:2:1 total value 10. total value 10. வேல்யூ ஆஃப் பிளானட் எவ்வளோ, 4:3:2:1. total value எவ்வளோ, 1,350. 1,350 into 4 total value 10 540. 1,340 total value 3. 1,340 into 3 total value 10 405. 1,350 into 2 total value 10 270. 1,350 into 1 total value 10 135. next லைட்டிங் பார்க்குறோம். லைட்டிங்கிறது எதில் பிரிச்சுக்கணும், ஏரியா ஸ்கொயரில் பிரிச்சு தரும். ஏரியா ஸ்கொயர் ரேஷியோ எவ்வளோ, 15:11:9:5 டோட்டல் வேல்யூ 40. அப்போ லைட்டிங்கிறது ஏரியா ஸ்கொயரில் 15:11:9:5 டோட்டல் வேல்யூ எவ்வளோ, 300. 300 into 15 divided by 10 300 into 15 total value 40. 300 into 11 total value 40. 309 total value 40. 309 300 into 5 total value 40 பேருக்குனா இந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ்ன்றது வேல்யூ ஆஃப் ஸ்டாக். வேல்யூ ஆஃப் ஸ்டாக்குடைய ரேஷியோன்னா 5:3:1 5:3:2. வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ன்றது ஸ்டாக் வேலை பார்க்க போகிறோம். 5:3:2 பார்க்குறோம். டோட்டல் வேல்யூ 10. அப்போ வேல்யூ ஆஃப் ஸ்டாக்ன்றது எவ்வளோ, 1,500. 1,500 into 5 total value 10 750. 1,500 into 3 total value 10 450. 1,500 into 2 total value 10 300. ஏன்னா அங்கே வந்து டி கொடுக்கல, நம்ம ஐஃபன் போட்டுரும். நெக்ஸ்ட்டு சூப்பர்வைசர்ன்றது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ். நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸுடைய ரேஷியோவில் 6:4:3:2 6:4:3:2 15 டோட்டல் வேல்யூ. சூப்பர்வைசர்ன்றது நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ, 6:4:3:2 4,500 5 டிபார்ட் 4 டிபார்ட்மெண்ட் பிரிச்சுக்கணும். ABCD ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் 4,500 பிரித்து கொடுத்தா இந்த 4 டோட்டலும் சேமாக கரெக்டாக வரும். இந்த 4,500 கரெக்டாக வரும். 4,500 into 6 divided 15,800. 4,500 into 4 total value 15,200. 4,500 into 3 total value 15
900, 4502 divided total value 15, total value 600. இந்த 4500 ஒவ்வொரு ரேஷியோ பிரிக்கும். 4500 × 6 டிவைடட் 15, 4500 × 4 டிவைடட் 15, 4500 × 3 டிவைடட் 15, 4500 × 2 டிவைட் 15 போட்டால் இந்த வேல்யூ வந்துடும். நெக்ஸ்ட்டு பவர்ன்றது ஹார்ஸ் பவர் ஆர் கிலோவாட்ஸ் பார்க்கலாம். அங்கே ரெண்டுமே கிடையாதுனா வேல்யூ ஆஃப் ஸ்டாக்கில் எடுத்துக்கலாம். வேல்யூ ஆஃப் ஸ்டாக்குடைய ஃபார்மேட் என்ன? வேல்யூ ஆஃப் ஸ்டாக்குடைய ரேஷியோ எவ்வளோ? value of planet or value of stock 4:3:2:1. இப்போ value of stock உடைய ratio 4:3:2:1. 2700 into 4 total value 10, 2403 total value 10, 2700 into 2 total value 10, 2700 into 1 total value 10 இருக்குன்னா இந்த வேல்யூ வந்துடும். லாஸ்ட்டாக பார்க்குறப்ப இந்த டோட்டல் வேல்யூ அப்படியே கூட்டி போட வேண்டியதான். டோட்டல் ஏவுடைய டோட்டலும் பிசிடி அந்த டோட்டல் எல்லாமே அப்படியே ஆட் பண்ணி போடணும். லாஸ்ட்டாக டோட்டல் ப்ரைமரி ஓவர்கன் போடணும். மற்றபடி இதில் ஆட் பண்ணுறதோ லெஸ் பண்ணுறதோ கிடையாது. ஒவ்வொருடைய டோட்டல் அமௌண்ட்டும் ரேஷியோ மூலிமா பிரித்து போட்ட அமௌண்ட்டை லாஸ்ட்டாக என்ன பண்ணால் அது அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ப்ரொடக்ஷன் ஏவுடையது பிசி, இது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், இது சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். அதனுடைய டிபார்ட்மெண்ட்டுடைய ஓவர்கட் எல்லாமே லாஸ்ட்டாக கூட்டி போட்டு தான் டோட்டல் ப்ரைமரி ஓவர்கன் போடணும். மற்றபடி இங்கே லெஸ் பண்ணுறது ஆட் பண்ணுறது எதுவும் கிடையாது. அப்படியே எடுத்து அந்தந்த எக்ஸ்பென்சஸாக அந்தந்த பேஸாக அப்ராப்ரேஷனில் பிரித்து போட தான் ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்கட்.